கேட்கிறேன், நீங்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர் என்று சொல்றீர்களே, நான் வெளியூர்ல இருந்து வந்தேன். நான் ஒன்று அதை மறைத்து பேச விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? நீங்க மட்டும் என்ன கிருஷ்ணகிரியில் தான் வந்தீங்க? நீங்க என்ன வாணியம்பாடியிலிருந்து வரல? அது மட்டும் இந்த மண்ணினுடைய மைந்தரா? யாரை ஏமாற்றுவதற்கு? இன்றைக்கு 5 ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துவிட்டு, 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துவிட்டு, இன்றைக்கு மக்கள் மன்றத்துக்கு முன்னாலே நீதி கண்ணீர் வடித்து நடிப்பதற்கு நான் ஒன்று நடிகர் அல்ல, நான் மக்கள் தொண்டனாக பணியாற்றுகிறேன். அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, 5 ஆண்டுகள் இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். வியாபார பெருமக்கள் கூடியிருக்கிற இந்த பகுதி, இந்த மாவட்டத்தில் எத்தனை வியாபாரிகள் உங்களுக்கு தெரியும்? எந்த வியாபாரியிடமிருந்தாவது ஒரு சல்லி காசு இந்த செல்லக்குமார் வாங்கினேன் என்று யாராவது சொல்லிவிட முடியுமா? எந்த ஒப்பந்ததாரரிடமிருந்தும் செல்லக்குமார் பைசா வாங்கினார், லஞ்சம் வாங்கினார் என்று எந்த ஒப்பந்ததாரரால் சொல்லிவிட முடியுமா? அந்த அளவுக்கு நேர்மையோடு நான் பணியாற்றி இருக்கிறேன். நான் பேசுகிற இந்த நேர்மையும் இந்த நாணயத்தையும் என்னை எதிர்த்து போட்டி போடுகிறவர் மக்கள் மன்றத்தின் முன்னாலே வந்து சொல்லட்டும். நீலி கட்டி வடித்து நடிப்பதாலே யாரும் தப்பித்துவிட முடியாது. அரசுடைய ஜால்ரா கட்சியாக இருந்து மக்களுக்கு பணி செய்ய விடுவதற்குதான் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறார்களே தவிர, பாராளுமன்றத்தில் போய் வேடிக்கை பார்த்து அங்கு இருக்கிற பெஞ்சை தேய்த்து வைப்பதற்காக அல்ல. எனவே அன்புக்குரிய பாராளுமன்ற தொகுதியுடைய வாக்காளர் பெருமக்களை உங்களை எல்லாம் மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். இந்த மண்ணிலே 5 ஆண்டுகள் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். மக்கள் பதவியை முடிக்கிற போது பத்திரிகையாளர் மத்தியிலே சொல்லி இருக்கிறேன், 5 ஆண்டுகள் இந்த மக்கள் எனக்கு வாக்களித்து இந்த மக்களுக்கு பணியாற்ற வாய்ப்பை தந்தார்கள். இந்த மக்களை நேசித்திருக்கிறேன். இந்த மண்ணிலிருந்து ஒரு துளி மண்ணை கூட நான் எடுத்துச் சென்றதில்லை என்பது இன்றைக்கு எல்லாம் வந்த இறைவனுக்கு சத்தியப்படி நான் சொல்ல முடியும். நான் ஒன்றும் கட்ட பஞ்சாயத்து செய்து மக்களுடைய நிலத்தை அபகரிக்கிற அரசியல்வாதியாக என்றைக்கும் இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போவதில்லை. எனவே அந்த இதய சுத்தியோடு உங்கள் முன்னாலே என்று கேட்கிறேன். எளியவன் கடந்த முறை நீங்கள் 6 சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கிய பாராளுமன்றத்திற்கு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு வாய்ப்பை தந்தீர்கள். பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான திட்டங்களை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்காக பணியாற்ற, இந்த சட்டமன்ற தொகுதி மக்களுக்காக பணியாற்ற, உங்களுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கு இந்த எளியவனுக்கு உங்கள் சகோதரராக கருதி கை சின்னத்தை உங்களது பொன்னான ஆதரவை தாருங்கள். உங்களுக்காக நடுக்கடலோடு உங்கள் எதிர்காலம் இல்லாத அளவிற்கு இந்த தொகுதியை வளர்ச்சி பாதையை கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு, கடமை என்பதை உணர்ந்து சொல்லுகிறேன். கை சின்னத்திற்கு வாக்கு தாருங்கள். தளபதியார் முதல்வராவதற்கு கை சின்னத்திலே வாக்கு தாருங்கள், கை சின்னத்திலே வாக்கு தாருங்கள் என்று கேட்டு நன்றி கூறி வெல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.